அது எப்படிப்பா? நீங்க பண்ணா மட்டும் பிரச்சனைலாம் இல்ல. நாங்க பண்ணிட்டா மட்டும் பிரச்சனையா வரும்? எனக்கு ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்கு. சின்ன வயசுலேருந்து. ச ஈஸியா கிடைச்ச விஷயங்கள எடுத்துக்க முடியலன்ற ஒரு ஏக்கம் தான். உச்சபட்சமா என்ன? எனக்கு நகை நட்டு, காசு பணம், வசதியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்பாடான்னு எனக்கு எனக்கு புடிச்ச மாதிரி காடு, செடி, மரம், நெனச்ச இடத்துக்கு நெனச்ச மாதிரி போற மாதிரி ஒரு ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு ஏக்கம். அது ஒரு ஏக்கம். அதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்குறீங்களா? நம்மள தனியா ரியலைஸ் பண்ணும்போது, நம்ம மனசு எத தேடுதோ, அதுதான் நமக்கு வேணுன்றத தோணுதுன்னு அர்த்தம். தனியா இருக்கும்போது, தனியா யோசிக்கிறப்போ, அப்பா! அப்படி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்து. ஏன்னா நான் பொண்ணு. இதே இது பையன் போனா பிரச்சனை இல்ல. அதே இது பொண்ணு போனா பிரச்சனை. நீங்க கற்புன்னு சொல்லி, ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கோட்டுக்குள்ள அடக்குறப்போ, நீங்க அந்த பொண்ண பாதுகாக்கிறீங்கன்ற பேர்ல, அந்த பொண்ணுக்கு உண்டான உள்ளூர என்னலாம் இருக்கோ, அது கூட நீங்க தெரிஞ்சுக்க முற்படல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதில எங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பலையான்னு கேட்டா, இல்ல, இல்ல. அவங்க எல்லாருமே சுதந்திரம் குடுத்துருக்காங்க. நான் அந்த சொசைட்டிய நம்பல. சொசைட்டினா நீங்களும் நானும் தான். பொண்ணுனா என்ன பண்ணாலும் பார்த்து, பார்த்து பண்ணணும். 10 பேருக்கு பதில் சொல்லணும். அவங்களுக்கு தோன்ற விஷயத்த செய்றதுக்கு கூட மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கணும். அதே இது பசங்க பண்ணா தப்பில்ல. நான் இந்த காலத்து பொண்ணுங்கள பத்தி நான் பேசவே வரல. இந்த காலத்து பொண்ணுங்க, பசங்க நெறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் பேசவும் வரல. நான் சொல்றது என்ன மாதிரி அந்த காலத்து பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். ஸ்கூல் அந்த காலத்துல ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கணும். காலேஜ்லயே இருக்கணும். அப்படின்னே இருந்துட்டு விட்டா போதும்னு இருக்கும். எந்த ஒரு ஃப்ரீடம், எந்த ஒரு எதையுமே யோசிக்காத எனக்கு உள்ளூர் ஆசை. காடு, செடி, மரம், அந்த மலையில நனைஞ்சிட்டு ட்ராவல், அந்த காட்டுக்குள்ள போறது தனியா. அப்பாடா அந்த இயற்கையோட ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன். உச்சபட்ச ஆசை அவங்ககிட்ட தான். அத நான் தனியா பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கும் ஒரு பயம். எனக்கு உள்ளூர் பயத்த உருவாக்குறது நீங்க தான். சேஃப்டி இல்லன்னு. அதாவது காட்டுல போய் மிருகம் அடிச்சு செத்தா கூட அது பிரச்சனை இல்ல. மனுஷங்கள பார்த்து ஒரு மனுஷன் பயப்படுறான்னா, அந்த இடத்துக்கு தள்ளுனது நீங்க. உங்கள மாரி ஆட்கள். அப்டின்னா, அதுக்காக ஒ ஒ எல்லா இடத்தையும் எல்லாத்துக்கும் எல்லார் கூடயும் கூடயே கூட்டிட்டு போறதுக்குன்ற மாரி ஒரு நிர்பந்தம் தானே ஒரு பொண்ணுக்கு இருக்கு. நாங்க செத்தா கூட செத்துடுவீங்களா பாதுகாப்புக்கு? மாட்டீங்கல்ல. அப்ப அது போனோம். அதுல ஒண்ணும் இல்ல. அவ்வளதானே. ஆனா உசுரோட இருக்கும்போது எங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்டா கூட பரவால்ல. உங்கள மாரி சொசைட்டிக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்போது, செய்யணும்னு ஆசைப்படுறத கூட செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு பெருசா தெரியாது. அது எனக்குள்ள எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியும். எங்களாவே இருக்க விடுறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல? தெர்ல.